கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். சங்கீதம் 58 கவனிக்கும் பொழுது தான் கெட்டு போகாதபடிக்கு தாவீது பாடின சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிகிறோம். இங்கே 1 5 வரைக்கும் உள்ள வசனங்கள் துன்மார்க்கர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 5 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் தேவன் அந்த துன்மார்க்கர்களுக்கு செய்ய வேண்டிய தாவீதினுடைய எதிர்பார்ப்பை குறித்து இங்கே பார்க்கிறோம். 11வது வசனம் நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, 11வது வசனத்துல 58:11 இப்படியாக தாவீது சொல்லுகிறார், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. அது மட்டுமல்ல, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தின் பிரகாரம் நீதிமானாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பலன் உண்டு. நியாயம் செய்கிற தேவன் நிச்சயமாகவே நீதிமானாய் இருக்கிற நமக்கு நியாயம் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதி ஆகும். அந்த நீதியை நாம் செய்யும் பொழுது, அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரையே நாம் நம்பும் பொழுது, அவரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்படைத்து அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அதற்கு பலன் உண்டு. நியாயம் செய்கிற தேவன் நமக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்களுடைய காரியங்களிலே நியாயம் ஏற்படாமல் அநியாயம் நடந்ததை போல காணப்பட்டாலும் இந்த நாளிலே அந்த அநியாயத்தை எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஏனெனில் இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான். ஆமென்.